Okay, guys, good evening. நான் கதைக்கிறது யாருக்காச்சும் கேக்குதா? chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்க. Yes, Mr. Asgar, it's clear. ரைட், ஓகே. ரைட், ஓகே. அப்போ ஓகே கைஸ், நான் கதைக்கிறது எல்லாரும் கேக்குதா? மற்ற ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்க. ஓகே. chat பாக்ஸ் ஓப்பன்ல இருக்குது. ஓகே, உங்களுக்கு இது என்னால் கதைக்கலாம். ரைட், நாங்கள் ஃப்ரைடே செஷன்ல நாங்கள் என்னென்ன பற்றி பார்த்தோம், எனக்கு ஒரு சின்ன இதுன்னு போடுறீங்களா? ரைட், ஓகே. ஸ்டூடெண்ட், நான் கதைக்கிறது கிளியரா இல்லையான்னு எனக்கு chat பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க எல்லாரும். கிளாஸஸ்ல இருக்கிறீங்க மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளியரா இல்லையாண்டு ஒரு சின்ன மெசேஜ் చేస్తుండా? எஸ் இல்லாட்டி நோ. chat பாக்ஸ் ஓப்பன்ல இருக்குது. ரைட், ஓகே. அப்ப நாங்க இந்த செஷன்ல ஓகே. ரைட், இன்னைக்கு நாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே, அப்ப இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் செஷனை தான் நாங்க இன்னைக்கு கண்டினியூஸ்லி பார்க்க போறோம். ஓகே. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லணுமெண்டா guys, எங்கள்கிட்ட இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று தான் இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஓகே, அப்போ அவங்களுக்கு இந்த ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராமும் ஃப்ரீயாக அவங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, நாங்கள் ₹1 கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நாங்கள் தர அக்கௌண்ட்ஸ், நாங்கள் தர லிங்க் படி ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிகினர் கோர்ஸில் பிப் என்றது என்ன, ஓகே, ஃபாரெக்ஸ் கொயட்டோன்றது என்ன, அண்டு ஃபுல் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று தான் உங்களுக்கு இதில் நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் ஃபொரெக்ஸ் எடுத்தோம்டா கைஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மெயின் சாப்டர்ஸ்க்கு வர போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஃபொரெக்ஸ் எடுத்தோம்டா கைஸ், நாங்கள் இது வந்து பர்சன் டு பர்சன் பேங்கோட ஃபேமிலி ஆகித்தான் நாங்கள் இது செய்ய போகிறது. ஓகேயா, புரிஞ்சா நான் சொல்கிறது? அப்போ ஃபொரெக்ஸ்ன்றது கைஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஃப்ரைடே டீச் பண்ணியிருப்பேன். ஃபொரெக்ஸ் வந்து பர்சன் டு பர்சன், நாங்கள் பேங்க் ஓட தொடர்ந்து இணைந்து தான் நாங்கள் இது வந்து ஒர்க் பண்ண போகிறது. உங்களுக்கு தெரியும், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது வந்து மெயினாக யாரை இன்வால்வ் ஆகி செய்கிறது? பேங்க் மூலமாண்ணா உங்களுக்கு புரியும். ஃபொரெக்ஸ்ன்றது வந்து பேங்க் மூலமாக தான் இது வந்து ஃபுல் இன்வால்வ் ஆகி இருக்கிறது. அப்போ இந்த காயின் ஃபொரெக்ஸ் காயின் எடுத்தோம்டா, ஓகே, ஃபொரெக்ஸ் காயின் எடுத்தோம்டா, ஃபொரெக்ஸில் இருக்கிற காயின் நாங்கள் எடுத்தோம்டா, இது வந்து ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ் ஆகின காயின். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், இது வந்து யார் வந்தாலும் இல்லாட்டி யார் மூலமாகவும் இது வந்து மாற்ற இயலாத ஒரு விஷயம். எப்படி? இது வந்து யார் மூலமாகவும் இல்லாட்டி யார் வந்தாலும் இது வந்து யாருக்குமே மாற்ற இயலாத விஷயம். அப்படி என்றால் இதில் ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் இது உங்களுக்கு ரிப்பீட்டியாக சொல்கிறேன்டா, லாஸ்ட் ஃப்ரைடே, ஓகே, ஃப்ரைடே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் ஆகிருக்கல. ஓகே, அதனால தான் நான் ஒரு வாழ்வு இதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே,
ரைட். அப்ப இந்த கான்செப்ட் வந்து நாங்க ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட்டில் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா வீக் டேஸ் 5 நாளும் உங்களுக்கு 24 ஹவர்ஸாக இதில் வீக் டேஸ் உங்களுக்கு 5 நாள் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏழும். அப்போ உங்களுக்கு புரியணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேட் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ். ஓகே, இது வந்து நாங்கள் பேங்க்கோட அட்டாச் ஆகி தான் இதில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. அப்படின்னா நாங்கள் நாங்கள் பெரிய பெரிய பேங்கர்ஸாக நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லை, நாங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக தான் நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறது. அண்ட் அடுத்தது ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் மண்டே டு ஃப்ரைடே எங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். மண்டே மார்னிங் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 4 to 4:30 மாதிரி நம்ம ஸ்டார்ட் ஆகுது இலங்கை டைமில். அண்ட் ஃபினிஷ் ஆகுது ஃப்ரைடே 2 or 2:30 மாதிரி தான் இலங்கை டைமில் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறது. ஓகே, அது புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சா? கைஸ் புரிஞ்சா இல்லையா? யா ரைட். ஐ திங்க் இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப்ல போடுற சுட்டியோ தெரியல. உம், ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது guys. ஏன்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ செஷன் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுறதுண்டு. அவங்களுக்கு நான் சொன்னதும் தான் கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுண்டு. கைஸ் எனக்கு ஒரு 1 minute தாரீங்களா? கைஸ் எனக்கு ஒரு 2 minutes தாங்க. ஓகே நான் ரைட் கைஸ் எனக்கு ஒரு 2 minutes தாங்க, நான் வரேன். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணிக்கோறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ், ஓகே, எங்களோட ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு
ஃப்ரீயாக தான் செய்கிறது. ஓகே, எங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக் 3 செஷன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ தான் செய்கிறது. அதே அந்த ஃப்ரீ செஷன்ஸ், ஓகே, அந்த 3 செஷன்ஸ்க்குரிய லிங்க்கும் வந்து எங்கள்கிட்ட ஃப்ரீ குரூப்பில் தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அதுக்கான நாங்கள் வேறையா குரூப் வந்து ஓப்பன் பண்ணது இல்லை. அந்த நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற பேசிக் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து நாங்கள் எதில் அப்டேட் பண்ணுவோம்டா லிங்க்கை வந்து ஃப்ரீ குரூப்பில் தான். ஓகே, அதனால இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நினச்சிக்க நிற்கிறது இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறதும் ஃப்ரீ செஷன். ஓகே, ஃப்ரீ செஷன்ஸ் நாங்கள் வந்து செய்கிறது ஃப்ரைடே ஒன்லி. ஓகே, நாங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஃப்ரீ செஷன் செய்கிறது. அதுக்கப்புறம் செஷன் 1, செஷன் 2, செஷன் 3 என்று எங்களோட சிலபஸில் இருக்கிற செஷன்ஸ் தான் நாங்கள் வந்து மெயினாக டார்கெட் பண்ணி செய்கிறது. அப்போ அதனால அந்த குரூப் லிங்க், அந்த கிளாஸஸ் லிங்க்கும் நாங்கள் வந்து போடுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பீங்க க்ளோரி பிப் அகாடமி ஃப்ரீ குரூப் பண்ணிருக்குது தமிழ் மீடியம். அப்போ அதில் தான் நாங்கள் அப்டேட் தருது. ஓகே, அப்போ ஃப்ரீ லிங்க் நாங்கள் எங்களோட எப்போதுமே ஃப்ரீ செஷன் செய்கிறது வந்து ஒன்லி ஃப்ரைடே மட்டும். ஓகே, அப்போ அதனால யாருமே டிஸ்டர்ப் பண்ணிக்கோ தேவையில்ல. ஓகே, நாங்கள் நடத்துகிற 3 செஷன்ஸ் கிளாஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது எங்கள்கிட்ட ஃப்ரீ குரூப்பில் தான். ஓகே, அதுக்கு பிறகு தான் ஆஃப்டர் டிபாசிட். ஓகே, ஆஃப்டர் டிபாசிட் நாங்கள் தர லிங்க் மூலமாக நீங்கள் டிபாசிட் பண்ணி எங்களோட விஐபி சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ண மேலும் இல்லாட்டி உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுற அனலைஸ் செஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக இதில் ட்ரேட் பண்ணவும் மேலும். ஓகே, அது புரிஞ்ச எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள் பார்க்க. நாங்கள் இந்த கோர்ஸ்க்கு ஒரு ரூபாயாச்சும் உங்கள்கிட்ட எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு அந்த கன்செப்ட் புரிஞ்சா guys? எஸ்னுங்க இல்லாட்டி இல்லைனுங்க. கைஸ், நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? chat பாக்ஸில் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று போடுங்க. எங்களோட இந்த கான்செப்ட் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக டீச் பண்ணுற பேசிக் செஷன்ஸ் 3மே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் டீச் பண்ணுறது. ஓகே, அந்த கிளாஸ் லிங்க்கும் நாங்கள் ஃப்ரீ குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் கிளாஸ் வந்து 4வது கிளாஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி தருவோம். லைவ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி தருவோம். இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமாண்டா ஃப்ரீ உங்களோட டெமோ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணவும் ஏலும் நாங்கள் தர லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் 50 USDT. ஓகே, 50 USD நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லாட்டி டிபாசிட் பண்ணால் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த டிபாசிட் மணி நாங்கள் எடுக்கிறது இல்லை. அது உங்களுக்கே தான், உங்களோட ட்ரேட்ஸ்க்கே தான். அது உங்களுக்கு விருப்பமான டைமுக்கு உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கவும் மேலும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் லிங்க் வந்து நாங்கள் போடுறது வந்து எங்களோட ஃப்ரீ குரூப்பில். ரைட், அப்போ இந்த ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி என்று எடுத்தோம்டா guys, இந்த ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி என்று எடுத்தோம்டா ஓகே, இந்த மாடர்ன் மார்க்கெட்ன்றது வந்து ஓகே எங்களுக்கு அப்படியே மாடர்ன் மார்க்கெட்ன்றது இந்த ஃபொரெக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபொரெக்ஸ் வந்து இதுக்கு முதல்ல எங்களை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாதுண்ணா. அப்போ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து guys 1800 கணக்குலேருந்து இருக்குது. ஓகே, ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு அப்படின்னா இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்மளுக்கு வீட்டில இருந்தே ட்ரேட் பண்ணுற ஏழுமான அளவுக்கு இப்படி எங்களுக்கு வீட்டில இருந்தே ட்ரேட் பண்ண ஏழுமான அளவுக்கு மாடர்ன் ஆகுனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917 தான். அப்போ அதுக்கு முதல்ல இருந்தெல்லாம் பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் அப்படி இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லாட்டி பெரிய பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் இதில் ட்ரேட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனியாக இருக்கலாம், சாம்சங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ஏன்னா அப்போ அந்த கம்பெனிஸ் மட்டும் மூலமாக தான் ஒரு பெரிய அளவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சான்சஸ் வந்துச்சு 1917 என்ற மாடர்ன். இல்லாட்டி எங்களுக்கு இதில் 1907க்கு முதல் எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாது. அப்போ 1907க்கு பிறகு தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக எங்களுக்கு வீட்டில் இருந்து இப்போ இதில் ட்ரேட் பண்ணலாம். இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா guys, இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸஸ் தான் guys ரியல் மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸஸும். இப்போ கோல்டு எடுக்கலாம்,
ஓகே ஆயில் எடுக்கலாம். அப்போ அந்த கோல்டு இல்லாட்டி ஆயில் இல்லை இதில் என்ன இருக்கிற இது எடுத்தோம்னா இது வந்து இப்போ போகிற ரியல் மார்க்கெட் ப்ரைஸஸ் தான் உங்களுக்கு இதில் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இது வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி எடுத்தோம்னா அதில் வந்து அதெல்லாம் ஃபுல்லாகவே வேர்ச்சுவல் கரன்சிஸ் ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வேர்ச்சுவல் கரன்சிஸ். ஆனால் இந்த ஃபொரெக்ஸில் வந்து இதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ கரண்ட் இப்போ கோல்டு எடுத்தாலும் ஓகே இல்லை ஆயில் எடுத்தாவோ இல்லை க்ரூட் ஆயில் எடுத்தாவோ அது எல்லாம் ப்ரைஸஸும் இப்போ நாங்கள் மார்க்கெட் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அந்த ப்ரைஸ் தான் இப்போ ரியல் வேர்ல்ட்லேயும் போகிறது. ஆனால் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரு கரன்சி இல்லை ஏன்னா அது வந்து எல்லாமே வேர்ச்சுவல் கரன்சிஸ். ஓகே ஆனால் அது பிறகு ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு பார்க்கலுமான ஒரு மார்க்கெட் தான் வந்து கிரிப்டோ கரன்சி. ஓகே ஆனால் எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் எடுத்தோம்னா எங்களுக்கும் இதுலேயும் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எடுக்கலாம். ஓகே எங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் எங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரேடியாக ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஸ்டடி பண்ணிட்டோம் இல்லாட்டி நாங்கள் இப்படி எடுப்போமே. இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி இப்போ நாங்கள் ஒரு ரியல் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நார்மலி ஒரு டூரிஸ்ட் ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் வச்சா எங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குமா இல்லையா? இல்லை நடக்காது. ஏன்னா பிகாஸ் என்ன டூரிசம் வர ஆளுகளுக்கு அவங்க அவங்க தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஒன்றும் நடக்காது. என்ன காரணம்? அந்த குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டி நடக்காது. அப்போ அதனால நாங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட சாமான்கள் எங்களுக்கு நம்ம கிட்ட வைத்திருந்தா தான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்கும்னா. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்தோம்னா எங்களுக்கு ஃபர்ஸ்டாகவே ஒரேடியாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தேவையில்லை. எங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் என்ற கான்செப்ட் இருக்குது. எப்படி எங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது டெமோ ட்ரேடிங். இப்போ டெமோ ட்ரேடிங்ன்றது என்னன்னு எடுத்தாக்கா எங்களுக்கு லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட்டில் என்ட்ரிஸ் எடுத்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுண்டா எங்களுக்கு இந்த பிஸ்னஸை இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு 100% சக்ஸஸாக செஞ்சுக்கிட்டு போவே ஏழுமண்டா மட்டும் எங்களுக்கு இதில் எங்களோட ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்கள் வேர்ல்ட் வைடில் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி டெமோ ஃபெசிலிட்டிஸ்ன்றது இல்லை. ஆனால் இந்த ஃபொரெக்ஸ்ன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி லைவ் என்ட்ரிஸில் ட்ரேட் பண்ணி இது சக்ஸஸாக இல்லாட்டி எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு செஞ்சுக்கிட்டு போவேலுமா, இதில் எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அண்டு ஃபுல்லாக டெமோவில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வர இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து ரியல் மணி வச்சு இதில் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறது. சரியா? அப்போ உங்களுக்கு ரியல் மணியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு டெமோ அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டெமோவாக இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். ஓகே மெயின்லி உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கைஸ் உங்களுக்கு பை அண்ட் செல் ரெண்டு வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு இதில் ரெண்டு வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ பை பண்ணும் போதும் ப்ராஃபிட் பண்ணலாம், டவுன் ஆகும் போதும் மார்க்கெட் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ அந்த ரெண்டும் நாங்கள் சரியான வகையில் ப்ராஃபிட் பண்ணணுமெண்டா அந்த அதுக்கு தேவையான மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான எங்கள்கிட்ட அந்த மெத்தட்ஸ் இல்லாட்டி அந்த எஜுகேஷன் எங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான எஜுகேஷன்ஸ் எங்கள்கிட்ட இருந்தால் தான் எங்களுக்கு அதில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஷார்ட் டைமில் ஒரேடியாக ப்ராஃபிட் எடுக்கலும் ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாமல் ஏலாதுண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ண தெரியணும். அனலைஸ்ன்றது என்னன்னு பார்க்கணும். மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, அப் ஆகுதா டவுன் ஆகுதா, ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சி மார்க்கெட் அப் ஆகும் போதோ இல்லாட்டி டவுன் ஆகும் போதோ எங்களுக்கு ரெண்டு வகை இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ அதில் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணணுமெண்டா ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு அதுக்கு தேவையான சரியான ஒரு எஜுகேஷன் இல்லாட்டி அதுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தால் தான் எங்களுக்கு இதில் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். இதில் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நார்மலி எங்களுக்கு சின்ன அமௌண்ட் ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்னா நார்மலி 50 USD 50 USD இலங்கை காசுக்கு நார்மலி ஒரு 15,000 கிட்ட வருது. 50,000 கிட்ட வருது. இப்போ எங்களுக்கு இதில் எப்படி ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க ஏலும் எப்படி என்று பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நார்மலி நீங்கள் இந்த இடத்துல
கோல்டை பை பண்ணுறீங்க எவ்வளோ ப்ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு. ஓகே, கோல்டு 100 ப்ரைஸில் இருக்கும் போது நீங்கள் பை பண்ணுறீங்க. எவ்வளோ கொடுத்து பை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees கொடுத்து பை பண்ணுறீங்க. சரியா? அது 1.5 hourல மார்க்கெட் அப்பாகி, ஓகே, மார்க்கெட் அப்பாகி ஒரு 500 ப்ரைஸ் காட்டுதுண்டா, அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வரும் ஒரு 2000 மாதிரி வருது. அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தது 500 rupees போட்டு 1.5 hourல மார்க்கெட் அப்பாகி உங்களுக்கு 2000 rupees ப்ராஃபிட் வந்திருக்குது. ரைட், இதுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் கார்ட்ஸை நான் காட்டுறேன். ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டைம்ல எங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் எடுக்கலாம். இப்போ இலங்கையில பொறுத்த வகையில் ஒன் டே ஒர்க் பண்ணாலே கிடைக்குது 3000 தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி எங்களுக்கு per day 3000ன்றது வந்து அவ்வளோ பெரிய காசு இல்லை. ஏன்னா இப்போ நார்மலி கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா 60-70,000 தான் அவங்களுக்கு earn பண்ண கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு இதில் 1 hour இல்லை 1.5 hourல எங்களுக்கு 2000 3000 earn பண்ணுறது ஏழும். ஓகே, அப்போ இது மாதிரி ஒரு ட்ரேட் போட்டால் எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு இது மாதிரி 4-5 ட்ரேட் ஒரே நிமிஷத்தில் போடலாம். எப்படி எங்களுக்கு இதில் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு சான்சஸ் இருக்குது guys. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு ஒரே நிமிஷத்துல 5 ட்ரேட் போடலாம். இப்ப நார்மலி இப்படி இப்படி எடுங்களேன், ஒரே ஒரே நாள்ல 5 ட்ரேட் போட்டோம்டா, அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு ஏண்டா இப்ப ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்ல 100 ரூபாய் இருக்குது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க, கோல்டை வந்து 100 பிரைஸ் இருக்கும் போது 20 ரூபாய் கொடுத்து எடுக்கிறீங்க. எப்படி 20 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிறீங்க. அப்ப 100 ரூபாயில 20 ரூபாய் கொடுத்து எடுத்தா உங்களோட அப்ப அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு? 80 ரூபாய். ஏன்னா ஓகே, அப்ப அது வந்து இப்ப 101க்கு போகுது. கோல்டு பிரைஸ் வந்து 101க்கு போகுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இது இன்னும் அப்பாவுமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க இன்னும் 20 ரூபாய் கொடுத்து இந்த இடத்துலயும் பை பண்றீங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு இப்போ உங்களோட அக்கௌண்ட் லெவல் இருக்குது 60 ரூபாய் இருக்குது. ஏன்னா 40 ரூபாய் இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்குது? 60 ரூபாய் இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல இருக்குது. ரைட், அப்ப இன்னும் இது வந்து 102க்கு போகுது. ரைட், 102 பிரைஸ்க்கு போன பிறகு இன்னும் 20 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு இன்னும் இந்த இடத்துலயும் பை பண்றீங்க. இப்போ மொத்தம் உங்களோட அக்கௌண்ட்ல 40 ரூபாய் இருக்குது. ரைட், இந்த 40 ரூபாய் நாங்க மெயின் அக்கௌண்ட் பேலன்ஸை வச்ச பிறகு இனி 3 ட்ரேட் ரன் ஆகுது. இப்போ என்ன நடக்குது? 102 103 104 105 பெய்த்து போறோம், 110க்கு பெய்த்துட்டு. இப்போ இந்த ட்ரேட் ஒரு ப்ராஃபிட் வருது எவ்வளோ? நாங்கள் எடுப்போமே ஒரு 20 ரூபாய் வருதுண்டு. அப்போ 20 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுப்போம். இன்னைக்கு எடுப்போம் நாங்கள் ஒரு 15 ரூபாய் வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல 15. அப்போ இன்னைக்கு எடுத்தோம்னா ஒரு 10 ரூபாய் வந்திருக்குது. அப்போ மொத்தம் இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்குது? 25. அப்போ மொத்தம் இன்னைக்கு 45 ரூபாய் வந்திருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? 10 இன்னைக்கு 20 20 20 40 45 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ இதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4-5 ட்ரேட் ஒரே நிமிஷத்துல எங்களுக்கு இதுல எடுக்கலாம். ஓகே, ஆனா பிரைசஸ் அப்போ டவுன் ஆகும் போகுது. அதுதான் எங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? இதுக்கு நாங்கள் டிசிஏ டொலோ காஸ்ட் அவரேஜில் நான் சொல்றது. ஓகே, டொலோ காஸ்ட் அவரேஜ்ன்றது இதுகிட்ட வேற கான்செப்ட். அப்போ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட். அப்போ ஒருவேளை நீங்க ஒரு ட்ரேட்ல 2000 ரூபாய் ஏர்ன் பண்ணினாலும் அதே மாதிரி 5 ட்ரேட் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு இதுல ஏர்ன் பண்றதுக்கு இல்லை. அப்ப அதுதான் guys இவங்க சொல்றது, ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எடுக்கலாம். நீங்க கோல்டு எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், 2000 ரூபாய்ன்றது எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா அது வந்து பிப்பெட் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் அது செய்யறது. அது வந்து அதே மாதிரி கைஸ் இதுல ரிஸ்க்ன்ற கான்செப்டும் இருக்குது. ஓகே, ரிஸ்க் இல்லாம எங்களுக்கு எப்போதும் ட்ரேட் பண்ண இயலாது. அப்ப இதுல ரிஸ்க்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அடுத்தது, வேர்ல்ட் வைட்ல எந்த இடத்துலையுமே இந்த டெமோ என்ற கான்செப்ட் வந்து இல்லை. அப்படின்னா எந்த யாராச்சும் சொல்லுவாங்களா உங்களுக்கு, இது வந்து மச்சான் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு இந்த ஹோட்டலில், அதுக்கப்புறம் இன்கம் வந்தால் மட்டும் தாண்டு, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போது. ஆனால் எங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸில் கைஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த பிறகு எங்களுக்கு லைவ் ட்ரேடோ இல்லாட்டி எங்களோட ரியல் மணியை போட்டோ எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ரைட், எங்களுக்கு ஃபர்ஸ்டாகவே இதில் ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு இது டெமோ அக்கௌண்ட்டை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு இதில் அழகாக ட்ரேட் பண்ணலாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு. ரைட், அடுத்தது உங்களுக்கு நான் சொன்னது தான், எங்களுக்கு இது 2 வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். அப்பாவும் போதும் டவுன் ஆகும் போதும் 2 வகையாக எங்களுக்கு இது ப்ராஃபிட் ஆகலாம். அது
எங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாரம் முன்னுக்கு கிளாஸஸில் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணோம் டெக்னிக்கல் அனலைசிஸ் அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக எங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணலும். அடுத்தது இது வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக இல்லாட்டி ஒரு குரூப்பாக தான் போக விரும்புகிறோம். ஓகே, ஒரு குரூப்பாக தான் நாங்கள் போக விரும்புகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியான இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியான இடத்துல சரியான எஜுகேஷன் கிடைக்காட்டி இல்லாட்டி சரியான நாலேஜ் இல்லாட்டி அவங்க தவற விடுறது. அதுக்கு பிறகு என்ன சொல்றது, மார்க்கெட் சரியில்லை இல்லாட்டி புரோக்கர் சரியில்லை இல்லாட்டி டீச் பண்ணவங்க சரியில்லை அப்படிதான் சொல்றது. அப்படி இல்லை கைஸ், எங்களோட கையில தான் இருக்குது. நாங்க இது சரியா செஞ்சுக்கிட்டு போறதா இல்ல சரியான நாலேஜ் எடுத்த பிறகு டெமோ அக்கௌண்ட்ல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு போறதா இல்லைன்றது எங்களோட கையில தான் இருக்குது. ரைட். அடுத்தது லெவரேஜ். இந்த லெவரேஜ் என்ற விஷயம் கைஸ் எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி இருக்குது. என்ன காரணம்டா, எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இப்படி சொல்றாங்க இயூஆர் யூஎஸ்டி. ஓகே, இயூஆர் யூஎஸ்டி எடுத்தோம்னா இதுல ட்ரேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 1000 யூஎஸ்டிடி ஆச்சு வேணும். ரைட்டா? ஆனா எங்ககிட்ட இருக்குது வந்து 100 யூஎஸ்டிடி தான். அப்ப நாங்க என்ன செய்யறது, இந்த லெவரேஜ் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணி 10 டைம்ஸ் கூட போட்டு லெவரேஜ்ன்றது நாங்கள் 10 டைம்ஸ் கூட போட்டு ட்ரேட் பண்ணோம்னா அப்போ எங்களுக்கு இந்த இயூஆர் யூஎஸ்டியோட ட்ரேட் பண்ணலாம். என்ன காரணம், இந்த லெவரேஜ்ன்றது வந்து இந்த 100 எங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து 100 யூஎஸ்டிடி. அப்போ இந்த லெவரேஜ் நாங்கள் 10 தரம் போட்டோம்னா அப்போ மொத்தமாக இந்த லெவரேஜ் மூலம் எங்களுக்கு தர மொத்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 யூஎஸ்டிடி. அப்படின்னா 100 தர 10 1000 என்ன, 100 தர 10 1000. அப்போ எங்களுக்கு யூஆர் யூஎஸ்டியோட இப்போ எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த லெவரேஜ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்சஸ். எங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் ஒன்று வச்சு பெருசாக எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு எழுதி இப்போ நாங்கள் இது முன்னுக்கு பெருசாக பார்ப்போம். ஓகே, டீப்பாக பார்ப்போம். ரைட். அடுத்தது இதில் எங்களுக்கு ஷார்ட் டைமில் இந்த லெவரேஜ் மூலமாக எங்களுக்கு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இதில் பெரிய ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஹை லிக்விடிட்டி மார்க்கெட். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் போது இது வந்து எப்படியும் ஒரு பெரிய லிக்விடிட்டி மார்க்கெட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த லிக்விடிட்டி என்ற கான்செப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி கான்செப்ட்ஸை நாங்கள் பெருசாக பார்ப்போம். ஓகே, டீப்பாக நாங்கள் இதை பற்றி ஸ்டடி பண்ணோம். லிக்விடிட்டின்றது என்ன, சைட் லிக்விடிட்டி, ஓகே அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பை சைட் லிக்விடிட்டி, சேல் சைட் லிக்விடிட்டின்றது கான்செப்டை நாங்கள் டீப்பாக பார்ப்போம். ஓகே, இந்த ஃப்ரைடே வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது நான் வருவாலும் பேக்கப் ஒன்று இது கொடுக்குறது. ரைட். அப்போ எங்களுக்கு லிக்விடிட்டி என்ற கான்செப்ட் இது வந்து ஒரு பெரிய லிக்விடிட்டி மார்க்கெட் தான் இருக்கலாம். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்கிறனா அந்த இடத்துல அப்போ லிக்விடிட்டி என்ற கான்செப்ட் இருக்கு. அப்போ நாங்கள் அந்த லிக்விடிட்டி ஆகாமல் ட்ரேட் பண்ண செய்யணும், சரியான ஒரு நாலேஜ் வந்து எடுக்கணும். அந்த நாலேஜை வந்து நாங்கள் தருவோம் கைஸ், நீங்கள் எங்களோடைய ஃபாலோ பேக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கடா. ரைட். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா who trade forex. இதுல இந்த forex அண்ட் மார்க்கெட்ல யாரு ட்ரேட் பண்றது, எப்படி யாரு ட்ரேட் பண்றது, ஓகே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல யாரு ட்ரேட் பண்றது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எங்களுக்கும் பேங்கோடைய ஒரு கம்பைன் இருக்குது. என்ன காரணம், ஏண்டா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஃபுல்லா இன்வால்வ் ஆகி செய்யறது வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் மட்டும் தான். அப்ப அந்த பேங்க் மூலமா தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் ஆகிறது. ஓகே, அப்ப இதுல பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இல்லாம பெரிய பெரிய கம்பெனிஸும் இந்த லைவ் கரண்ட் மார்க்கெட் இல்லாட்டி இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அவங்க ட்ரேட் பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஆனா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜா இருக்கிறது பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மணி மேனேஜர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் கடைசியா தான் நாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கடைசியா சொன்னேன் தானே கைஸ், இப்போ லெவரேஜ் என்ற கான்செப்ட், அந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் நாங்கள் எடுத்தோம்னா இப்போ இலங்கையில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அப்படி என்ற கான்செப்ட் இல்லை. ஓகே, ஆனா எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் என்ற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா லெவரேஜ் என்ற கான்செப்ட் இருக்குது. ஓகே, லெவரேஜ் என்ற கான்செப்ட் இல்லாத இடத்துல, எப்படி லெவரேஜ் என்ற கான்செப்ட் இல்லாத இடத்துல நாங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு ஓணும். எப்படி நாங்க லெவரேஜ் என்ற கான்செப்ட் வந்து இல்லாத இடத்துல பெரிய அளவுல எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஓணும். ஆனா லெவரேஜ் என்ற இருக்கிற இடத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றதுக்குன்ற அவசியம் இல்லை. நார்மலி எங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணோம்னா லெவரேஜ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். அப்ப இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் வந்து
இல்லாத இடத்துல நாங்கள் இப்போ இலங்கையில லெவரேஜ்ன்ற கன்செப்ட் இல்லை. அப்போ நாங்கள் இலங்கையில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணணும் என்ன செய்யணும், பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆனால் இது எங்களுக்கு ஃபாரெக்ஸில் அப்படின்ற கான்செப்ட்ன்றது இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியணும் இந்த ஃபாரெக்ஸ் என்ற மார்க்கெட்டில் மெயினாக பேங்க் தான் இன்வால்வ் ஆகிருக்குது. அவங்க மூலமாக தான் இந்த ஃபாரெக்ஸ் என்ற ட்ரேடிங் எல்லாமே நடக்குது. அடுத்தது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் இல்லாட்டி கம்பெனிஸ், ஓகே, பெரிய பெரிய பேங்க்ஸ், ஓகே, இல்லாட்டி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க மூலமாக தான் இந்த ஃபாரெக்ஸ் இது வந்து கண்ட்ரிபியூட் ஆகிட்டு இப்போக்கி போகுது. கடைசியை தான் guys நாங்கள் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஓகே, எங்களுக்கு இதுல சரியா, ஓகே, எங்களுக்கு இதுல சரியா ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகணும்னா எங்களுக்கு சரியான ஒரு புரோக்கர் ஒன்று வேணும். இப்ப உங்களுக்கு தெரியதா இருக்கு இந்த புரோக்கர்ன்றது என்னாண்டு. இப்ப நார்மலி புரோக்கர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலி போய் எடுப்போமே, எங்களுக்கு ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டோட டிரெக்டா இன்வால்வ் ஆகி செய்ய இயலாது. இப்போ இது நீங்க, ஓகே, இது வந்து ஒரு புரோக்கர், ஓகே, அப்படின்னா நாங்கள் சொல்லித்தரேன். இது வந்து பேங்க், சரியா? இப்போ உங்களுக்கு கைஸ் டிரெக்டா ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டை டிரெக்டா கதைச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு இயலாது. இந்த புரோக்கர் மூலமா தான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, இப்போ நாங்கள் சொல்லுவோமே நோட் எஃபிக்ஸ், அண்ட் இது வந்து நோட் எஃபிக்ஸ், சரியா? ஓகே, நோட் எஃபிக்ஸ். இப்போ இந்த புரோக்கர் மூலமா நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்க, சரியா? அப்போ எங்கட புரோக்கர் மூலமா நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இவங்க இங்கிட்டு காலம் உங்களுக்கு ட்ரேட்க்கு இன்வெஸ்ட் பண்ணி என்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து தாருது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு புரோக்கர் ஒன்று மூலமாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு டிரெக்டாக இவங்களோட கதைச்சி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இயலாது. ஒரு புரோக்கர் மூலமா தான் இன்வால்வ் ஆகித்தான் உங்களுக்கு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை என்ட்ரி ஆக இயலும். அப்போ புரோக்கர்ன்றதுக்கு எங்களுக்கு ட்ரேட் எடுக்கவோ, ஓகே, எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டாரது வந்து இந்த புரோக்கர் மூலமா தான். அப்போ புரோக்கர்ன்றது வந்து இப்போ இப்படித்தான். இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுப்போமே, இப்போ ஒரு ஒரு பாய் ஒன்றுக்கு ஒரு கேர்ள் தேர்ட் ரெண்டா, இப்போ இப்போ என்ன எஃப்ஐஆர் மூலமா லவ், ஒரு எஃப்ஐஆர் மூலமா தான் எல்லாருமே இப்போ செட்டில் ஆகுறது. நான் அப்போ இப்போ இப்போ முதல் எடுத்தோம்னா, ஓகே, வந்து ஒரு புரோக்கர் ஒன்று மூலமா தான் கேர்ளை வீட்டுக்கு போயிட்டு தேடி, ஓகே, அவர் மூலமா தான் அந்த வெட்டிங் வந்து ஃபுல்லாகவே நடக்கிறது. அப்போ அதே மாதிரி தாங்க இதுலேயும் எங்களுக்கு டிரெக்டாக வந்து மார்க்கெட்டை என்ட்ரி எடுக்கிறது இந்த புரோக்கர் ஒன்று மூலமாக தான் எங்களுக்கு இதில் என்ட்ரி எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ அதுதான் வந்து கைஸ் புரோக்கர்ன்றது. இப்போ புரோக்கர் நாங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய புரோக்கர்ஸ்ட நிறைய பிரச்சனைகள் இப்போ இலங்கையிலேயும் இருக்குது. ஏன்டா நிறைய புரோக்கர்ஸ் வந்து சரியான டைம்ல மார்க்கெட்ல, இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, கோல்டில் நீங்கள் ட்ரேட் போடுறீங்க, சரியா? இப்போ நீங்கள் கோல்டில் என்ட்ரி ஒன்று எடுக்கிறீங்க. எத்தனை ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 100 ப்ரைஸில். இப்போ இந்த புரோக்கர் வந்து என்ன செய்யறது, சில புரோக்கர் மாதிரி என்ன செய்யறதுன்றா அந்த 100 என்ற ப்ரைஸில் என்ட்ரி எடுக்காம 150 என்ற ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறது, சரியா? எடுத்த பிறகு இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் மாதிரி ப்ராஃபிட் ஆகுறதுக்கு தான் அது செய்யறது, சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் என்ன நினைக்கிறது, இவர் வந்து 100 ப்ரைஸில் தான் எடுத்து இருக்கிறது என்ன மார்க்கெட்டை, நாங்கள் அப்படியே ட்ரேடை விடுறது. அப்போ அந்த இன்னைக்கு நாங்கள் எடுத்த ப்ராஃபிட் இருக்குது தானே, இப்போ அவர் 150ல் எடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, இவர் வந்து கொஞ்ச நேரம் போக்கல மார்க்கெட் டவுன் ஆகும் போது ஒரேடியா இந்த 100 அவருக்கு கொடுத்த 100 யூஎஸ்டிடி நார்மலி சொல்லுமே ஒரு 10 யூஎஸ்டிடி போட்டு என்ட்ரி எடுத்தாருண்டே, ஒரு 10 யூஎஸ்டி போட்டு என்ட்ரி எடுக்கிறாரு. அப்ப இவர் எடுத்தது வந்து 100 பிரைஸ்ல, எப்படி 100 பிரைஸ்ல, ஆனா புரோக்கர் என்ன செய்யுது 150 பிரைஸ்ல தான் எடுத்திருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, 150 140 130 என்று வரும் போது இந்த புரோக்கர் வந்து இப்ப லொஸ்டா பாக்குறது, எப்படி இந்த புரோக்கர் வந்து லொஸ்டா பாக்குறது. ஆனா இவர் என்ன நினைக்கிறது, இல்ல நாங்க 100ல தானே எடுத்தோம், மார்க்கெட் இப்ப என்ன ஒரு 120 வரும் போது நாங்க க்ளோஸ் பண்ண முடியும், இவர் அப்ப அந்த 20% இருக்கிற ப்ராஃபிட்டை நாங்க எடுப்போம் இவர் நினைக்கிறது. ஆனா அப்படி இல்லை நடக்குது. சில புரோக்கர் என்ன செய்யறது, 150 மாதிரி எடுத்து லொஸ்ட் ஆகிட்டு போகும்போது இவர்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் லொஸ்ட் பண்ணி இவரும் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு தான் நிறைய புரோக்கர் பாக்குறது. ஆனாலும் நிறைய இலங்கையில அப்படி விஷயங்கள் நடந்திருக்குது, நான் கேள்விப்பட்டும் இருக்கிறேன். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா ஒரு சரியான புரோக்கரோட தேடித்தான் நாங்க ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ எங்கடது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோட் எஃபிக்ஸ் வந்து
2009ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, 2009ல ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த எங்கட நோடேட்டிவ் எஃப்எக்ஸ். அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அழகா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இதுல போகலாம். அண்ட் அடுத்தது பார்க்கணும், எங்களுக்கு ஒரு 100 யூஎஸ்டிடியோ இல்லாட்டி 50 யூஎஸ்டிடியோ சரியா நாங்க மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு போனோம்டா எங்களுக்கு இதுல ஒரு பெரிய கோல் ஒன்றுக்கு ரீச் பண்ணலாம். அண்ட் அடுத்தது கட்டாயம் guys, நான் டீச் பண்றது உங்களுக்கு ஏழுமான அளவு புரியாட்டி எனக்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்றது காணலாம். அண்ட் நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினோட கேட்டேன்டா அதுக்கு ஏழுமான அளவு பதில் தரத்துக்கு பாருங்க. எங்களுக்கு இந்த மார்க்கெட்ல நாங்க சரியா ட்ரேட் பண்ணணும்டா எங்களுக்கு சரியான ஒரு எடியூகேஷனோட தேவை. ஏன்டா இந்த ஃபொரெக்ஸ்ன்றது வந்து ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட், அப்படி இல்லாட்டி ரியல் மார்க்கெட் தான் guys இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகே, அப்போ நாங்கள் புரோக்கர் ஒன்று சரியாக தரும் மேடம் உங்களுக்கு அழகான எங்கள்கிட்ட இது இருக்குது நோட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு நாங்கள் தர லிங்க் மூலமாக அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஓகே ஒரு 50 யூஎஸ்டிடி போட்டு உங்களுக்கு அழகாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகலாம். நாங்கள் வந்து கைஸ் இப்போ நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு லைஃப் டைம் விஐபி சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்டா நீங்கள் ப்ராஃபிட் ஆகினா தான் கைஸ் நாங்கள் ப்ராஃபிட் ஆகுறது. அப்போ அதனால நாங்கள் சிக்னல்ஸும் தருவோம் உங்களுக்கு லைஃப் டைம் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஏலும். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஆகினா தான் கைஸ் நாங்களும் இதில் ப்ராஃபிட் ஆகுறது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்டா ஓகே வீக் டேஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்து சிட்னியில். ஓகே, சிட்னி என்ற நகரத்தில் தான் இந்த மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்டாவே ஸ்டார்ட் ஆகுறது. அதுக்கு பிறகு ஒரு மார்க்கெட்ல இது வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஓகே ரைட், அடுத்தது கரன்சிஸ் இருக்குது. நாங்கள் ஃபொரெக்ஸில் யூஸ் பண்ணுற கரன்சிஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியதாகவும் இருக்குது. ஓகே, ஃபொரெக்ஸில் நாங்களே நார்மலி நாங்கள் யூஸ் பண்ணுறது யூஎஸ் டாலருக்கு நாங்கள் சொல்கிறது வந்து என்ன யூஎஸ்டி, ஹீரோக்கு யூஆர், எண்ணுக்கு அப்படின்னு ஜப்பான் எண்ணுக்கு நாங்கள் சொல்கிறது ஜேபிஒய். ஓகே, பிரிட்டிஷ் பவுண்டுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து ஜிபிபி, ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து யூஸ் பண்ணுற கரன்சி சிஹெச்எஃப், ஆஸ்திரேலியன் டாலருக்கு நாங்கள் யூடி, நியூசிலாந்து டாலருக்கு நாங்கள் சொல்கிறது என்இசட்டி. ஓகே, நாங்கள் மெயின்லி டார்கெட் பண்ணி எப்பயும் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் என்ன வந்து XAUSD கோல்டில் தான் நிறையா ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது. நான் கோல்டில் தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது. இந்த கரன்சிஸ்லையும் ட்ரேட் பண்ணுறதா இல்லை எங்களுக்கு ஒரு அளவில் ஒரு அழகான ப்ராஃபிட் ஒன்று எடுக்கல் கரன்சி பார்த்தீங்கன்னா கோல்டு மூலமாக தான் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா குவைட் ஒன்று பார்க்கறது எப்படி, குவைட் ஒன்று ரீட் பண்ணுறது எப்படின்றது நாங்கள் இது பார்க்க போகிறோம். ரைட் கைஸ், ஒரு குவைட் என்றது என்ன, ரைட் இப்படி குவைட் என்றது என்ன என்றது தான் நாங்கள் பார்ப்போம். அடுத்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது என்னன்னு நாங்கள் இதில் பார்ப்போம். ரைட், உங்களுக்கு புரியணும் கைஸ், குவைட் என்றது வந்து கரன்சிஸ்க்கு இருக்கிற சம்பந்தம். அப்படி என்றா நார்மலி நாங்கள் இப்படி எடுப்போம். இப்போ LKR அப்படின்னா லங்கன் ருபீஸ், லங்கன் ருபீஸ். அண்ட் அடுத்தது இன்னைக்கு எடுப்போம் யூஎஸ்டி என்று எடுப்போமே அப்படின்னா டாலர், யூஎஸ்டி என்றது டாலர், எல்கேஆர்ன்றது லங்கா ஸ்ரீலங்கா ருபி. அப்போ இன்னைக்கு இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து நம்மட காசுக்கு நாங்கள் சொல்றது வந்து குவைட் கரன்சி. ஓகே, நாங்கள் எடுக்க போகிற கரன்சிக்கு நாங்கள் சொல்றது பேஸ் கரன்சி. ஓகே, நாங்கள் ட்ரேட் பண்ண போகிற கரன்சிக்கு நாங்கள் சொல்றது என்ன பேஸ் கரன்சி. நம்ம கிட்ட இருக்கிற கரன்சிக்கு நாங்கள் சொல்றது வந்து குவைட் கரன்சி. அப்போ இதில் எங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஒரு யூஎஸ்டி எடுக்கலாம். ஒரு யூஎஸ்டி இலங்கை காசுக்கு இப்போ எவ்வளோ வருது, 290 ரூபாய் கிட்ட வருதுண்ணா. அப்படின்னா நாங்கள் 290 ரூபாய் கொடுத்து தான் இந்த ஒரு யூஎஸ்டி நாங்கள் பை பண்ணணுமாண்ணா. அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு குவைட்ன்றது என்ன, அப்போ குவைட் ரீட் பண்ண நாங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, எத்தனை யூஎஸ்டி அப்படின்னா எத்தனை டாலர் கொடுத்து நாங்கள் யூஆரை பை பண்ணுறது. அப்போ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஒரு குவைட் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யறது யூஎஸ்டி கொடுத்து தான் நாங்கள் யூஆரில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. அப்போ இது தான் கைஸ் ஒரு குவைட் ரீட் பண்ணுறது இப்படித்தான். அது புரிஞ்சா எல்லாருக்கும்? அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எஸ் ஓ நோ? புரோக்கர் ரைட். ஓகே, புரோக்கர்னா இப்படித்தான் கைஸ், இப்படித்தான் சரியா. இப்ப இது வந்து கஸ்டமர் சரியா, இது வந்து கஸ்டமர். அடுத்தது வந்து இது வந்து புரோக்கர். அவங்ககிட்ட
லிக்விடிட்டி ப்ரொவைட் அப்படின்னா மார்க்கெட் எடுங்களேன், இதுதான் மார்க்கெட். சரியா? அப்ப இவர் என்ன செய்யறது? இவர் வந்து இந்த புரோக்கர் மூலமா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. சரியா? அதுக்கு பிறகு லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது பேங்க் இல்லாட்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இவங்க தான் ரைட் பேங்க் அண்ட் எடுப்போம் இல்லாட்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுப்போம். சரியா? இப்போ பேங்க் அண்ட் எடுப்போமே. அப்போ நீங்கள் என்ன செய்யற, கஸ்டமர் ஃபர்ஸ்டா இந்த புரோக்கர் மூலமா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் அந்த அக்கௌண்ட் மூலமா தான் எங்களுக்கு ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்றது வந்து கைஸ் புரோக்கர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். சரியா? எங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு புரோக்கர் உண்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் புரோக்கர் உண்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்தது ஒரு புரோக்கர் உண்டு பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கணும். அடுத்தது அவங்க ரெகுலரானு பார்க்கணும். அடுத்தது எங்களுக்கு அவங்கள 24 ஹவர்ஸ் கண்டாக்ட் பண்ணலுமா என்ற கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் நாங்கள் கட்டாயம் ஒரு புரோக்கர் உண்டு ஒரு ஓப்பன் பண்ணும்போது கட்டாயமாக பார்க்க ஓணும். எப்படி ஒரு புரோக்கர் உண்டு நாங்கள் புரோக்கர் உண்டு புரோக்கர் ஒன்று மூலமாக அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் அடுத்த ரெகுலேட்டர்னு பார்க்கணும். and அடுத்தது அவங்க எங்களுக்கு 24 ஹவர்ஸ் எங்களுக்கு இதில் கண்டாக்ட் பண்ணலுமான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ அந்த கான்செப்டில் நாங்கள் சரியாக இருந்துட்டா தான் எங்களுக்கு இதில் ஒரு ஒரு புரோக்கர் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி இலங்கையிலையோ இல்லாட்டி வேர்ல்டு வைட்லையோ நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. என்ன செய்யறது, காசில் அவங்களோட இதுக்கு எடுத்த பிறகு வேலையை முடிக்கிறது. ஓகே ரைட். அடுத்தது புரோக்கர் ஒன்று ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே, இந்த புரோக்கர் ஒன்று எப்படி ப்ராஃபிட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் மூலமா. எப்படி ஸ்ப்ரெட்ன்றது என்ன? பை அண்ட் செல்லுக்கு இடையில இருக்கிற கேப்புக்கு தான் சொல்றது ஸ்ப்ரெட். எப்படி பை அண்ட் செல்லுக்கு இருக்கிற கேப்புக்கு தான் நாங்கள் சொல்றது வந்து என்ன ஸ்ப்ரெட். அப்போ இந்த புரோக்கர் வந்து ப்ராஃபிட் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா guys ஸ்ப்ரெட் மூலமா. ஓகே, அந்த பை அண்ட் செல்லுக்கு இருக்கிற கேப் ஒன்று இருக்குதானே, அந்த கேப்ல வர இது மூலமா தான் இந்த புரோக்கர் உண்டு இல்லாட்டி இந்த ஸ்ப்ரெட் மூலமா தான் இந்த புரோக்கர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகுறது. அப்ப லிக்விடிட்டி ப்ரொவைடர் எப்படி ப்ராஃபிட் ஆகுறது? இப்போ புரோக்கர் ஒன்று ப்ராஃபிட் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்க்கு இருக்கிற கெப்போ இல்லாட்டி கெப் மூலமாக தான் அவங்க ப்ராஃபிட் ஆகுது. அப்போ இது லிக்விட் ப்ரொவைடர் எப்படி ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போக்கில் ஓகே அதில் இருக்கிற ஸ்வெப் மூலமாக தான் அவங்க ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே, அந்த ஸ்வெப் அண்ட் ஸ்ப்ரெட்டை பற்றி நாங்கள் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது பேங்காக இருக்கலாம் இல்லாட்டி பேங்க் எடுப்போமே. லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது பேங்க் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் அது அப்படி சொல்கிறது. ஓகே, அப்போ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் எப்படி ப்ரொஃபிட் ஆகிறதுன்னா ஒரு ட்ரேடை நாங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு நான் சொல்கிறது ஸ்வெப் அண்டு. அப்போ அந்த ஸ்வெப் மூலமாக தான் கைஸ் இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் வந்து ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே, அப்படின்னு உங்களுக்கு புரியணும். இப்போ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் மூலமாக தான் ட்ரேடை வந்து சப்ளை பண்ணுறது. எப்படி இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் மூலம் தான் ட்ரேடை சப்ளை பண்ணுறது. அப்படின்னா நாங்கள் பை பண்ணும் போது அந்த பை ஆப்ஷனை தாரது யார்? இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர். அந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணி தாரது அந்த டைமுக்கு யாரு? புரோக்கர். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்டை ஐ திங்க் 100% உங்களுக்கு இதில் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஐ கிளியர், எல்லாருக்கும் கிளியரானு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஸ்வெப்பை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பை அண்ட் செல். ஓகே, பை அண்ட் செல்க்கு இடையில இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு. இந்த ஸ்ப்ரெட்ன்றது கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ப்ரெட்ன்ற கான்செப்ட் வந்து கூட கூட லொஸ்ட் ஆகுறது தான் மிச்சம். எப்படி ஸ்ப்ரெட்ன்ற கான்செப்ட் வந்து கூட கூட லொஸ்ட் ஆகுறது தான் மிச்சம். அப்போ அதனால தான் நாங்கள் எப்போதும் சொல்றது ஸ்ப்ரெட் குறைவான ஒரு புரோக்கரை பார்த்து ஸ்ப்ரெட் குறைவான ஒரு புரோக்கரை பார்த்து எப்போதுமே ட்ரேட் பண்ண
சொல்லி ஓகே. அப்போ எங்கிட்ட நோட்டிஃபிகேஷன் ஸ்ப்ரெட் புரிவாக தான் இருக்குது. ஓகே வரல. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு எங்கட லிங்க் மூலமாக நோட்டிஃபிக்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளோட சிக்னல்ஸ்க்கோ இல்லை நாங்கள் டீச் பண்ணுற அனலைஸ் மூலமாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ண இயலும். ஏன்னா இந்த எங்களோட நோட் எஃபெக்ட்ஸில் கைஸ் நாங்கள் எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ்ட இல்லாட்டி கஸ்டமர்ஸ்ட ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்க்குறது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஆகினா தான் நாங்களும் இதில் ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறது. அப்போ இப்போது நாங்கள் பார்க்குறது என்ன, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராஃபிட் மட்டும்தான். ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராஃபிட் மட்டும் தான் நாங்கள் இதில் பார்க்குறது. ரைட், அடுத்தது நாங்கள் கதைப்போம் இப்போ பிப்ன்ற கான்செப்டை பற்றி. ரைட், இந்த பிப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸஸ்லேயே நார்மலாக சொல்லி தந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓகே ரைட், ஒரு பிப்ன்றது வந்து இந்த பிப் இல்லாட்டி இந்த ஸ்ப்ரெட் இல்லாட்டி இந்த ஸ்வெப் அந்த மூணும் உங்களுக்கு தெரியாட்டி கைஸ் ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதனால நாங்கள் இப்போ இன்றைக்கி பார்ப்போம் இந்த பிப்ன்றது வந்து என்னன்னு. பிப்ன்றது வந்து கைஸ் கரன்சி வேல்யூவுக்கு தான் நாங்கள் இதுக்கு சொல்கிறது. இல்லாட்டி ஒரு பிப்ன்றது வந்து கரன்சியில் இருக்கிற ஃபோர்த் வேல்யூவுக்கு தான் நாங்கள் சொல்கிறது பிப்பண்டு. இப்போ கரன்சியில் இருக்கிற ஃபோர்த் வேல்யூவுக்கு தான் நாங்கள் சொல்கிறது பிப்பண்டு. இப்போ நார்மலி இப்படி எடுப்போமே, யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து போகுது, யூஎஸ்டி ப்ரைஸ் வந்து போகுது 1.012 சரியா. அப்போ இந்த கரன்சியோட ஃபோர்த் வேல்யூவுக்கு தான் நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு பிப்பண்டு. நீங்கள் சிக்னல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கரன்சி வந்து 10 பிப் மேலேக்கு போகிறேன்டா அது எப்படி. அப்போ இன்னைக்கு வர கரன்சி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வர வேல்யூ எப்படி வரும், 1.10 பிப் மேலே போகிறோம்டா. அப்போ இன்னைக்கு எப்படி வால்யூம் வேல்யூ வரும் 1.022. அப்போ இன்னைக்கு எப்போதுமே வார கரன்சிஸில் ஃபோர்த் வேல்யூ ஓகே கரன்சியில் இருக்கிற 4வது வேல்யூவுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஒரு பிப்பண்டு. எப்படி 4வது வேல்யூ. அப்போ 10 பிப் மேலேக்கு போனிச்சுன்னா அப்போ இன்னைக்கால 10 வேல்யூ மேலேக்கு போகணும். அப்போ தான் சொல்கிறது நாங்கள் 10 பிப் மேலேக்கு போய்த்துக்குது. அப்போ இன்னைக்கு 1.0 15 வந்துச்சுன்னா அப்போ 12 என்ட்ரி எடுத்த பிறகு 15 வந்துச்சுன்னா 3 பிப் மேலேக்கு போய்த்துட்டு. ஓகே, அப்போ இன்னைக்கு 1.023 வந்துன்னா அப்போ இன்னைக்கு 11 பிப் மேலேக்கு போய்த்துருச்சு. அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஒரு பிப்பண்டு. அப்போ கரன்சியில் இருக்கிற ஃபோர்த் வேல்யூவுக்கு தான் நாங்கள் சொல்கிறது வந்து கைஸ் என்னண்டு பிப் அண்டு. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சா? ரைட், நீங்கள் இப்போ கோல்டில் பார்த்தீங்கன்னா 5 வேல்யூ நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குடோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் இருக்கும். எப்படி 1.1012. அப்போ இதில் வர 5வது நம்பருக்கு நாங்கள் சொல்கிறது, 5வது வேல்யூ நம்பருக்கு நாங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபெட். ஓகே, நாங்கள் இது இப்போ இவ்வளோ விவரமாக நாங்கள் ஃப்ரைடே கிளாஸஸில் பார்க்கல. ஓகே, இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது பிப்பெட் அண்டு. ஓகே, அப்போ ஒரு பிப்பெட் மூலமாக ஒரு பிப்பெட் சேஞ்ச் ஆகுதுண்டா ஒரு இன்னைக்கால இந்த இருக்கிற பிப்பெட் வந்து 10 வேல்யூ கூடினா தான் ஒரு பிப்பா அமையும். அப்போ இன்னைக்கு 12 1.1012 1.1013 போனால் அப்போ இன்னைக்கு 10 பிப்பெட் மேலேக்கு போய்த்துருச்சு. அப்போ 10 பிப்பெட் மேலேக்கு போனால் தான் ஒரு பிப்பா அமைகிறது. அப்போ 10 வேல்யூ மேலேக்கு போனால் தான் 5 வேல்யூ இருக்கிற கரன்சியில் 10 பிப்பெட் மேலேக்கு போனால் தான் ஒரு பிப் உருவாகிறது. அது உங்களுக்கு புரிஞ்சா எல்லாருக்கும்? அது புரிஞ்சா கைஸ் எல்லாருக்கும்? எப்படி 5 வேல்யூ இருக்கிற கரன்சிஸ் இருக்குது. அப்போ 5 வேல்யூவில் கரன்சிஸில் கடைசி 5வது வேல்யூக்கு நாங்கள் சொல்கிறது வந்து பிப்பெட் டென். அப்போ இந்த பிப்பெட் வந்து 10 வேல்யூ மேலேக்கு போனிச்சேன்டா 13 to 23 போனிச்சேன்டா. அப்போ அங்கே இன்னைக்கு 10 பிப்பெட் மேலே போய் இது 10 பிப்பெட்ன்றது வந்து ஒரு பிப்புக்கு 1000 கிராம் 1 கிலோகிராம் மாதிரி 10 பிப்பெட் 5 வேல்யூ கரன்சிஸில் இருக்கிற 10 பிப்பெட் வந்து ஒரு பிப். அதான் எல்லாருக்கும் புரிஞ்சா?
அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எல்லாத்துக்கும் ஓகேயா? ரைட். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த பிப் அண்ட் பிப்பெட்ன்றது உங்களுக்கு என்னாண்டு புரிஞ்சிருக்கும். ஓகேயா? எல்லாத்துக்கும் அது புரிஞ்சா guys? ஓகே. இப்போ நாங்க அடுத்தது பார்க்க போறது டீப்பா லெவரேஜை பத்தி. ஓகே, லெவரேஜை பத்தி தான் நாங்க அடுத்தது டீப்பா பார்க்க போறோம். ஓகே, லெவரேஜ்ன்றது வந்து கைஸ், ஓகே லெவரேஜ்ன்றது வந்து கைஸ் மெயின்லி எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ன்றது தான் சொல்லலாம். ஓகேயா? லெவரேஜ்ல நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா இப்படி தான். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டோ இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராஃபிட்டோ எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமா அதிகரிச்சுக்கோவ இயலும். எப்படி இந்த லெவரேஜ் மூலமா எங்களுக்கு இது வந்து அதிகரிச்சுக்கோவ இயலும். அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நார்மலி இப்போ உங்ககிட்ட ஒரு 100 யூஎஸ்டிடி இருந்துச்சுண்டா, எப்படி ஒரு 100 யூஎஸ்டிடி இருந்துச்சுண்டா, சாரி, இப்போ உங்ககிட்ட ஒரு 100 யூஎஸ்டிடி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமா எங்களுக்கு இது எவ்வளவு வேணுமாலும் அப்பாக்கிக்கோவே ஏலும். ஓகே, இப்போ நார்மலி இப்போ நீங்க யூஆர்எஸ்டியில் ட்ரேட் யூஆர்யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணணும்னா 1000 யூஎஸ்டிடி வேணும். அப்போ நீங்க என்ன செய்யலாம், இந்த லெவரேஜ் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இது எங்களுக்கு 10 டைம்ஸ் அப் பண்ணிக்கோ இயலும். அப்போ உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ யூஎஸ்டிடி இருக்குது? 1000 யூஎஸ்டிடிக்குள்ள வேல்யூவால எங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு ஏலும் இந்த லெவரேஜ் என்ற சப்போர்ட் மூலமா. அப்ப எங்களுக்கு லெவரேஜ்ன்றது வந்து எங்களுக்கு ஏழுமானாலும் கூட்டிக்கோ ஏலும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர் புரோக்கர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. 1x2 கொடுக்குற புரோக்கர் மாரும் இருக்கிறாங்க. இப்படி 1x2 என்ற கான்செப்டில் ட்ரேட் பண்ண கொடுக்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் $100 போட்டோம்னா அவங்க உங்களுக்கு லெவரேஜ் மூலமாக 200 யூஎஸ்டிடி தருவாங்க. ஓகே, அப்போ அது மாதிரியே நிறைய ட்ரேடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, சாரி நிறைய புரோக்கர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. 1.22 1x3 என்ற வேல்யூவில் இது தார லெவரேஜ் தார நிறைய புரோக்கர்ஸ் மாதிரி இலங்கையிலையும் இருக்கிறாங்க, வேர்ல்ட் வைட்லேயும் இருக்கிறாங்க. ஓகேயா? அப்போ லெவரேஜ்ன்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா எங்க எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட், எப்படி எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எங்களுக்கு கூட்டிக்கிட்டு எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். அப்போ அதுக்குரிய ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் எங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேயா? இப்போ நாங்கள் நம்மட நோட் எஃபெக்ட்ஸில் 1x1000 லெவரேஜ் நாங்கள் தருவோம். ஓகே, 1x1000 லெவரேஜ் நாங்கள் தருவோம். உங்களுக்கு இது யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எங்களுக்கு இதில் எடுக்க இயலும். ஆனால் நீங்கள் இதில் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ வேணும், லெவரேஜ் கூட கூட வந்து கைஸ் ரிஸ்க் வந்து எப்போதுமே கூட. எப்படி லெவரேஜ் கூட கூட எங்களுக்கு ரிஸ்க் வந்து நல்லாவே கூட. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சரியான வகையில் லெவரேஜை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதை ட்ரேட் பண்ண நாங்கள் தெரிஞ்சு இருக்க வேணும். ஓகே, அது புரிஞ்ச எல்லாருக்கும்? லெவரேஜில் பெரிய பெரிய ப்ராஃபிட் தார மாதிரி தான், லெவரேஜ் கூட்டி ட்ரேட் பண்ணும்போது பெரிய பெரிய ப்ராஃபிட் தார மாதிரி தான் லொஸ்ட்டும் தாரது. ஓகே, லெவரேஜில் கூட கூட ப்ராஃபிட் தார மாதிரி தான் லொஸ்ட்ன்ற கான்செப்டும் கைஸ் எங்களுக்கு கூட தாரது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். சரியா? இப்போ நான் லெவரேஜ் என்றேன், ஸ்வெப் என்றேன், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படித்தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பிப் என்ற ஸ்ப்ரெட் என்ற ஒரு குவைட்டோட எப்படி ட்ரீட் பண்ணுறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தலை குழப்பம், என்னடா இது விளங்கி தொலை இதுவும் இல்லை, அப்படித்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அப்படி ஏன்டா guys நீங்கள் வந்து இது இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு புதுசு, அப்போ உங்களுக்கு நான் இந்த புது புது வேர்ட் உங்களுக்கு நான் டீச் பண்ணும் போது உங்களுக்கு சும்மா தலைவலி தான் இருக்கும். ஏன்னா ஒன்றும் தெரியாமல் நீங்கள் வந்து சொல்லித்தான் இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியாமல் அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி வேலை இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இந்த சின்ன சின்ன கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணலை. இப்போ திடீரென்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இப்போ கோல்டில் வந்து 6 இல்லாட்டி 20 பிப்ஸ் மேலுக்கு பெய்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பிப் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணி அர்த்தம் இல்லை.
ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரோக்கரை ஸ்வெப்பை பாருங்கள். ஸ்வெப் குறைவான புரோக்கரில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ ஸ்வெப்புன்றது என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கிற ஷார்ட் இல்லாட்டி இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டுட்டு பெருசாக நாங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ இந்த விஷயத்த நீங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டுக்கு ரீச் பண்ணலாம். இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு குவைட் உங்களோட ஃப்ரெண்ட் சொல்ல, இப்போ நீங்கள் ஜாப்புக்கு என்ன சொல்கிறீங்க, நான் வருது ஃபாரெக்ஸ் ட்ரேடு, ரைட்? நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடுனா மச்சான், அப்போ குவைட்ன்றது என்ன, குவைட்ன்றது என்னன்னு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி இதில் வேலை இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு தாங்க உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது மெயினாக வந்து லெவரேஜ்ன்றது என்ன, ஒரு குவைட்ன்றது என்ன, ஓகே, குவைட்டோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பிப்பி பேட்ன்றது என்ன, நாங்கள்லாம் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸாக நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு பிறகு நாளைக்கு செஷன்ஸில் பார்ப்போம். அனலைஸில் ஃபர்ஸ்ட் செஷன்ஸை நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு அதே மாதிரி தான். சரியா? இப்போ நாளைக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேஷன். ஓகே, அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஈஸியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற பலத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டா தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் ஒன்றில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இந்த விஷயங்கள் தெரியாமல் பிப்பொண்டு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அப்படியே சில பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வரும். அப்போ அதனால ஏழுமானாலும் நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டுருக்கீங்க, அப்போ தான் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏலும். ஓகே, ரைட். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் கண்ட்ராக்ட் சைஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு லெவரேஜ்ன்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் கண்ட்ராக்ட் சைஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரைட், கண்ட்ராக்ட் சைஸ்ன்றது இப்போ நார்மலி பிடித்தான். ரைட், இப்போ ஒரு ட்ரேடுக்கு நம்ம எடுக்கிற அமௌண்ட் தான் கண்ட்ராக்ட் சைஸ்ன்றது. ஒரு ட்ரேடுக்கு நாங்கள் எடுக்கிற அமௌண்ட் எவ்வளோ, இல்லாட்டி நாங்கள் ட்ரேடுக்கு எடுக்கிற சைஸ் தான் நாங்கள் சொல்கிறது. ஓகே, அப்போ இதில் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கும் போது, ஓகே, ஒரு ட்ரேடுன்னு நாங்கள் எடுக்கும் போது எங்களுக்கு இதில் லொட், மினி லொட், மைக்ரோ லொட்னு தந்திருக்கிறாங்க. ஓகேயா? இதில் எப்படி ஸ்டாண்டர்ட் என்ற லொட்டில், ஓகே, நம்ம நார்மலி ஃபாரெக்ஸில் கண்ட்ராக்ட் சைஸ் நாங்கள் சொல்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் லொட்டு. ஓகே, நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபாரெக்ஸில் நாங்கள் ஸ்டாண்டர்ட் லொட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறது. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் என்ற லொட்லேயும் ஒன் லோட் அண்ட் மினி லோட் அண்ட் மைக்ரோ லோட்னு இருக்குது. லோட், மினி லோட், மைக்ரோ லோட்னு இருக்குது. அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடு, ஓகே, ஒரு ட்ரேடை எங்களுக்கு யூஸ்வலி ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட்டோட எடுத்து ட்ரேட் பண்ணோம்னா இந்த லொட்டன்ற சைஸ் வந்து நாங்கள் சரியாக யூஸ் பண்ணணும். ஓகேயா? ரைட், அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நார்மலி இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கும் போது ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் ஒன்று வேணும்னா, ரைட், அது சொல்கிறதுக்கு முதல் நான் அதில் இருக்கிற ரிஸ்க்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அதில் இருக்கிற ரிஸ்க்கை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு வைடில் இருக்கிற ட்ரேடர்ஸ், ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ், வேர்ல்டு வைடில் இருக்கிற ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து லொஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொட்டன்ற சைஸை வந்து சரியாக மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணாது சுட்டித்தான் நிறைய ட்ரேடர்ஸ் வேர்ல்டு வைடில் லொஸ்ட் ஆகிறது. ஓகே, அப்போ நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அழகான ஒரு ட்ரேட் பண்ணணும்னா மார்க்கெட்டில் இந்த லொட்டன்ற சைஸை வந்து நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடணும். இப்போ 0.01 மினி லொட் எடுத்தோம்டா, இப்படி 0.01 மைக்ரோ லொட் எடுத்தோம்டா, ஓகே, இப்படி சொல்லுவோமே, ரைட், ஒன் லொட்ன்றது வந்து கைஸ் இப்படி நாங்கள் பெருசுலேருந்து வந்தோம், ஒன் லொட், ஓகே, ஈக்குவல்ஸ் டு 100,000 சைஸுக்கு சமன். சரியா? அப்படின்னா ஒன் லொட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி, இப்போ நார்மலி சொல்லுவோமே, இன்னைக்கு 10 யூஎஸ்டிடி ஒன் லொட்டில் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணீங்கடா, அப்போ 10 தர 1,00,000. ஓகே, 10 தர 1,00,000 எவ்வளோ கைஸ்? 10 தர 1,00,000 எவ்வளோ? ஆ guys, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு ஒரு chat பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க பார்க்க. நான் மட்டும் இன்னைக்கு கதைச்சிக்கிட்டு நிற்கிறேன், நீங்கள் யாருமே ரிப்ளை பண்ணுறது இல்லை. நான் கதைக்கிறது ஃபர்ஸ்ட் கிளியரா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்க.
யாருமே கதைக்கிறீங்க இல்லே. 10 into 1 அப்ப இன்னைக்கு எத்தனை? ரைட், கிளியர். ரைட். அப்ப இப்ப நீங்க 10 யூஎஸ்டிடி போட்டு, ஓகே, ஒன் லொட்டை நீங்க போட்டு ட்ரேட் பண்ணீங்கடா. ஓகே, ஒன் லொட்டை போட்டு ட்ரேட் பண்ணீங்கடா. அப்ப இன்னைக்கு 10 into 10 into 1ல 100,000. அப்ப இன்னைக்கு 10 லட்சம். இப்படி 100,000ஓட நீங்க ட்ரேட் பண்றது அர்த்தம். அப்படியேண்டா இப்ப நார்மலி இப்படி எடுப்போமே. ஒன் இப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன்டா. இப்படி எடுக்கிறது. ரைட். ஒரு ஒரு லொட்டுக்கு, சரியா, ஒன் லொட் ஈக்குவல்ஸ் டு 100,000. சரியா? அப்ப இதுல ஆஃப்டர் வந்து கைஸ் நாங்க சொல்றது மினி லோட். எப்படி? மினி லோட். அப்ப மினி லோட் வாரது எப்படின்னு பாத்தீங்கன்னா 0.1ல தான் வரும். அப்ப மினி லோட் ஈக்குவல்ஸ் டு 10,000. ஓகே. எப்படி மினி மைக்ரோ லோட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னா மைக்ரோ லோட்ன்றது 0.01. மைக்ரோ லோட் ஈக்குவல்ஸ் டு 1000. சரியா? அப்ப இன்னைக்கு ஒரு லொட் போட்டு நாங்க ட்ரேட் எடுத்தோம்டா, ஒரு லொட் போட்டு ட்ரேட் எங்களுக்கு எடுத்தோம்டா, இதுல வந்து ரிஸ்க்ன்ற விஷயம் வந்து கூட. ப்ராஃபிட் தரும் போது ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஒன்று தான் தரும். எப்படி? ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று தான் தரும். ஆனா இதுல வந்து ரிஸ்க் வந்து கூட. அப்படியேண்டா ஒரு லொட்டை நாங்க ஒரு லொட் சைஸை நாங்க பாக்குறது 10 இன்ட்டு, இப்ப நீங்க போடுற அமௌண்ட் வந்து 10 யூஎஸ்டிடி ஒரு லொட்ல போடுறீங்க. அப்படின்னா இன்னைக்கு 10 லட்சம் யூஎஸ்டியோட தான் போடுறீங்க. அப்படியே 10 லட்சம் யூஎஸ்டி, 100,000 யூஎஸ்டி. ஏன்னா நீங்க ஒரு லொட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் போட்டிருக்கிறீங்க. அப்போ 1 லட்சம் யூஎஸ்டி நீங்க ப்ராஃபிட் பண்ணும் போது, அப்படின்னா ஒன் லொட்டை நீங்க போட்டு ட்ரேட் பண்ணும் போது இந்த 10 யூஎஸ்டின்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சைஸே இல்லை நாங்க இந்த ஒன் லொட் போட்டு ட்ரேட் பண்றதுக்கு. சரியா? இப்போ நாங்க எடுப்போமே ஒரு மினி லொட். அப்ப 10 into 10 into 10,000 அப்படின்னா 10 தர 10,000 அப்படின்னா 1 லட்சம். சரியா? அப்ப எங்களுக்கு 1 லட்சம் போட்டும் எங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு இயலாது. ஏன்டா நாங்க லொட்டை வந்து லொட் சைஸ் கூட்டி போட போட எங்கள்கிட்ட ரிஸ்க் வந்து கூட, லொஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. இப்ப நீங்க இப்படி சொல்லுங்களேன். இப்ப நீங்க இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது 100 பிரைஸ்ல இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? ஒரு லொட்டை வச்சு அப்படின்னா 10 யூஎஸ்டிடியோட 10 யூஎஸ்டிடியோட, ஓகே, ஒரு ஒன் லொட்டை போட்டு ஒரு ட்ரேடை போடுறீங்க. அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு 100,000 இதுக்கு யூஎஸ்டிக்கு சமன் என்ன? அப்ப புரிஞ்சாது? 10 into 100,000 இதுக்கு சமன். ஓகேயா? அப்ப இன்னைக்கு மொத்தம் ஒரு 10 லட்சம் யூஎஸ்டிடி மாதிரி ட்ரேட் ஆகுது. அப்ப இது ட்ரேட் ஆகும் போது ஒரு கேண்டில் மேலேக்கு போனாலும், ஒரு கேண்டில் மேலேக்கு போனாலும் என்ட்ரி எடுத்தது வந்து இப்ப நீங்க பை எடுத்துட்டீங்க. ஒரு கேண்டில் மேலேக்கு போனாலும் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தரும். ஏன்? உங்களோட லொட் சைஸ் வந்து நீங்க கூட அடிச்சிருக்கிறீங்க. லொட் சைஸ் வந்து பெரிய லொட் சைஸ் ஒன் லொட்ல அடிச்சிருக்கிறீங்க. அப்ப ஒரு கேண்டில் மேலேக்கு போகும் போதும் பெரிய ப்ராஃபிட்டை தரும். அதே மாதிரி மறுபுறம் கீழேக்கு போய்த்துட்டா இந்த 10 யூஎஸ்டிடி கண்ணை சிமிட்டு கண் எடுக்கும் போது இல்லாம போய்த்திரும். ஏன்னா நீங்க பெரிய லொட்டம்ல ட்ரேட் பண்ணிக்கிறதுனால. இப்ப ரெண்டாவது 0 பாயிண்ட் மினி லொட். மினி லொட்டும் அப்படித்தான். ஒரு 2 கேண்டில் மேலேக்கு போகும்போது லொஸ்ட் ஆயிரும். அஹ் அதே ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று தரும். ஆனா 2 கேண்டில் எப்படி அதே மாதிரி கீழே போகுது லொஸ்டா தான் தரும். அப்ப நாங்க எப்போதுமே புரிஞ்சிருக்கணும் மைக்ரோ லொட்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஏன்டா மைக்ரோ லொட்ல ட்ரேட் பண்ணும் போது எங்களுக்கு அதுல ஈஸியான அளவுக்கு டிசிஏ பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அழகான ஒரு ப்ராஃபிட்டோட ஒரு ஷார்ட் டைம்ல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் மினி லோட்ல. அப்ப நாங்க எப்போதுமே ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்றதுக்கு ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த மினி லோட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதுல அழகா ட்ரேட் பண்றதுக்கு ஏழும். ஓகே. அப்ப நாங்க மினி லோட்டை யூஸ் பண்ணும் போது இப்ப இப்படி இப்படி எடுப்போம் உதாரணத்துக்கு. அது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லி தரேன் guys. Wait. ரைட். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். Wait. இப்ப இப்படி எடுங்க. இதுல தான் லேசி.
ரைட். ஒரு உங்ககிட்ட ஒரு 100 யூஎஸ்டிடி இருக்குது சரியா? 100 யூஎஸ்டிடி இருக்குது. நாங்கள் எடுப்போம் 1 லாட், அதுக்கப்புறம் 1 மினி லாட் அண்ட் 1 மைக்ரோ லாட். ரைட். இதை நாங்கள் எப்படி பார்க்கறது? 1 0.1 0.01. அப்போ இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் யூஎஸ்டிடி சமனுக்குரிய ட்ரேட் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இதில் எடுத்தீங்கன்னா 1 லட்சம் யூஎஸ்டிடிக்கு சமனுக்குரிய ட்ரேட் தான் எடுக்கிறீங்க. இதில் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல் ட்ரேட் தான் நீங்கள் எடுக்கிறது சரியா? அப்படின்னா இப்போ 10 யூஎஸ்டிடி நீங்கள் எடுக்கிறேன்டா ஒரு லொட்டு வந்து 10 லட்சத்துக்கு சமன், 1 லட்சத்துக்கு சமன். அப்போ 10 தர 1 லட்சம் 10 லட்சம் யூஎஸ்டிடிக்கு சமம். அப்போ 10 லட்சம் ஒரு 10 லட்சம் யூஎஸ்டிடி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் யூஎஸ்டி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போது 10 லட்சம் யூஎஸ்டி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போது லிக்விடிட்டி சுருக்க ஆகிறதுக்கு சான்சஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்? லிக்விடிட்டி எங்களுக்கு ஈஸியாக பெற்றுக்கொள்ள இயலும். ஆனால் மினிலாட் ட்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய அளவில் காசு இருக்கணும். இப்போ எங்களுக்கு மினி லொட்டாக இருக்கலாம், இல்லாட்டி 1 லொட்லேயே இருக்கலாம். அதில் நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னா ஒரு பெரிய அளவில் காசு இருக்கணும். ஓகேயா? ஆனாலும் எங்களுக்கு இந்த மைக்ரோ லொட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஷார்ட் டைமில் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் அண்ட் லொஸ்ட் இல்லாமல் இதில் எங்களுக்கு அழகான ஒரு குயிக்கான ஒரு லொஸ்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணவும் மேலும். அப்போ எப்போதுமே ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணும் போது 0.01 மைக்ரோ லொட்டில் தான் எப்போதுமே ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓணும். ஓகேயா? அது எல்லாருக்கும் புரிஞ்சா? ரைட் ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு என்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிட்டஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் நாங்கள் போட்டுக்கிறோம் குவைட் ஒன்று ரீட் பண்ணுற அந்த கான்செப்ட் வந்து இதில் நாங்கள் போட்டு இருக்கிறோம். ஓகே. ரைட். நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ஷார்ட் பொசிஷன் செல்லிங் பொசிஷன் ரைட். இது நாங்கள் பார்ப்போமே. இல்லாட்டி ஸ்ப்ரெட்டை பார்த்துட்டு வரோம். ரைட். ஸ்ப்ரெட் எடுத்தோம்டா கைஸ். ஓகே. நாங்கள் ஸ்ப்ரெட் எடுத்தோம்டா ரைட். இந்த ஸ்ப்ரெட்ன்றது நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. ஸ்ப்ரெட் மூலமாக தான் புரோக்கர் மாதிரிலாம் ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே. நிறைய புரோக்கர் மார்களுக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் மார் இந்த ஸ்ப்ரெட் மூலமாக தான் ப்ராஃபிட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் லொஸ்ட் ஆகும் போதும் என்ன சொல்கிறது, லொஸ்ட் ஆகும் போது என்ன சொல்கிறது, இது ஸ்ப்ரெட் மூலமாக தான் லொஸ்ட் ஆகுனது. ஓகே. லொஸ்ட் ஆகுறது யார் மூலமாக? இந்த ஸ்ப்ரெட் கூட ஆயிருக்கிறதுனால. அப்போ எப்போதுமே ஒரு கஸ்டமருக்கு லோ ஸ்ப்ரெட்டில் ட்ரேட் பண்ணும் போது தான் ப்ராஃபிட் ஆகலாம். எப்படி? ஒரு புரோக்கரில் லோ ஸ்ப்ரெட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல, அப்போ தான் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்றுக்கு போகலாம். இல்லாட்டி இவர்ட ஸ்ப்ரெட் இதை ஆக்குறதுக்கு ஓகே இவர்ட இதை லொஸ்ட்டை கவர் பண்ண நம்மளை லொஸ்ட் ஆகுறதுக்கு அப்போ இவரோட ஸ்ப்ரெட் கூடியா இருந்தால் நம்ம லொஸ்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் கூட. அப்போ இவரோட எப்போதுமே ஒரு புரோக்கர் ஒன்று ஸ்ப்ரெட் ஒன்று இது பார்க்கும்போது லோ ஸ்ப்ரெட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். எப்படி? லோ ஸ்ப்ரெட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட் ஒன்றுக்கு எடுக்கலாம். அண்ட் அடுத்தது நம் நம்ம ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ண ஓகே புரோக்கர்ஸ் மாதிரி வந்து லொஸ்ட் ஆகிறது தான் கூட. ஓகே. அப்போ அதனால எப்போதுமே குறைந்த ஸ்ப்ரெட்ல குறைந்த ஸ்ப்ரெட்ல எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஏலும். ஓகேயா? அப்போ எப்போதும் நீங்கள் ஒரு புரோக்கர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது குறைந்த இருக்கிற ஸ்ப்ரெட் லோனில் நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு பாருங்கள் ப்ராஃபிட் கால்குலேஷன் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 யூரோன்றது எவ்வளோ கைஸ்? சாரி 10,000 யூஎஸ்டின்றது 0.1 மினி லொட்டனா 0.1 மினி லோட். அப்போ 0.1 மினி லோட்ன்றது இன்னைக்கு பாருங்க கைஸ்
ஓகே அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள் 0.1 மினிலோட்டில் ஓகே ஒரு பிப் மூவ் ஆவிச்சேன்டா ஒரு பிப் மூவ் ஆவிச்சேன்டா ஒரு யூஎஸ்டிடி எங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி ஒரு யூஎஸ்டிடி ப்ராஃபிட் அப்போ இங்கே உங்களுக்கு விருங்கலாம் மினிலோட்ன்றது ஒரு யூஎஸ்டிடிக்கு எங்களுக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் எப்படி இப்போ 10,000 இதுன்றது 0.1 லொட்டுக்கு சமன் என்ன 0.1 லொட்டுக்கு சமன் அப்போ அதே மாதிரி அந்த லொட்லேருந்து ஒரு பிப் மேலேக்கு போனிச்சேன்டா எங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்டி ப்ராஃபிட் இல்லாட்டி பாருங்க சில சிக்னல்ஸில் வரும் 20 பிப் அப் அப்படின்னா 20 யூஎஸ்டிடி அவருக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்குது அது என்ட்ரிஸை பொறுத்து ஓகே உங்களுக்கு பிப்ன்றது என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் பிப்பெட்ன்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராஃபிட்டோட எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஓகே அண்ட் அடுத்தது ஸ்ப்ரெட் என்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிட் ஓகே அடுத்தது கான்ட்ராக்ட் சைஸ் அடுத்தது லெவரேஜ் பிப் ஓகே இதெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த இண்டிகி செஷனில் உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு சரியா புரிஞ்சிருக்கும் ரைட் கைஸ் புரியாத இடங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதா ஓகே உங்களுக்கு இப்போ ஒன்றும் புரியாது ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக ரைட் இதுதான் அன்றைக்கு சார் சொல்லி தந்தது இதுதான் அன்றைக்கு சார் சொல்லி தந்தது ஒன் பை ஒன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே உங்களுக்கு புரியாத இடங்கள் இருந்துச்சுன்னா ரிப்பீட் நீங்கள் இந்த வீடியோவை ரிப்பீட் வந்து பாருங்க ஓகே கைஸ் உங்களுக்கு புரியாத இடங்கள் ஏதாவது தெரிஞ்சா எனி கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப் ரைட் ஓகே ஓகே நாங்கள் ஓகே அப்போ கைஸ் அடுத்தது டுமாரோ கிளாஸஸில் நாங்கள் சாரி அடுத்த கிளாஸ் வந்து டியூஸ்டே கிளாஸஸில் நாங்கள் என்ன செய்கிறதுன்னா ஒரு அக்கௌண்ட்டோட கிரியேட் பண்ணுவோம் ஓகே அப்படி எங்களோட ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட்டோட ஒன் பை ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்போ அந்த அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எங்கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு தருவோம் அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர்லாம் கூட இமெயிலுக்கு வரும் நோடிஃபைக்ஸ் கஸ்டம் இது மூலமாக ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்யிருக்குது 50 யூஎஸ்டிடி மேக்ஸிமம் 50 யூஎஸ்டிடி போட்டவங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகலாம் இப்போ இந்த இதில் நாங்கள் வந்து ₹1 கோர்ஸ் ஃபீஸாக எடுக்கிறது இல்லை ஓகே கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாங்கள் ₹1 இதில் கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை ஓகே நாங்கள் தரோம் உங்களுக்கு ஓகே நாங்கள் தர லிங்க் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணிட்டு போகலாம் இதுலேயும் அனலைசஸ் இருக்குது இந்த விஷயமெல்லாம் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறது என்ன போரிங்காக இருந்தாலும் செய்ய வழியில் இந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்றா தான் உங்களுக்கு பிறகு இது பற்றி ஒரு பெரிய நாலேஜோட ட்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் தெரியாமல் வந்து கைஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாது ஓகே அப்போ இந்த கிளாஸ் நாங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கோறோம் கைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டியூஸ்டே இருக்குது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் உங்களை ஒன் பை ஒன் எல்லாரையும் எடுப்பேன் ஓகே இல்லை Brother, வாட்ஸ்அப்பில் excuse me. ஓ ஓ யா Not Tuesday, Monday or Wednesday. ரைட் ஓகே ஷுவர் ஓகே அப்போ கைஸ் நாங்கள் மண்டே ஓகே மண்டே கிளாஸஸ் இருக்குது எங்கட அப்போ அந்த மண்டே கிளாஸஸ்க்கு வரும்போது நாங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஓகே எங்களோட நோடிஃபிக்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறா ஓகே அப்போ கைஸ் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வேணுமான டைம் வித்ட்ரால் பண்ணிக்கவும் மேலும் ஓகே வேணுமான டைம் உங்களுக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கும் ஏலும் ஓகே கைஸ் நாங்கள் அப்போ இந்த கிளாஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கோறோம் வில் சி ஆன் மண்டே குட் நைட்